அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் இளவரசனாக புதன் பகவான் விளங்கி வருகின்றார். இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர். இவர் கல்வியறிவு, நரம்பு, வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாகவும் திகழ்ந்து வருகின்றார். புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக இவருடைய கிரகம் இடமாற்றமானது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் வருகின்ற மே 31 புதன் பெயர்ச்சியானது ஏற்படவிருக்கின்றது. இதனால கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரகங்களின் ராசி மாற்றம் மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நட்சத்திர இடமாற்றம், அஸ்தமனம், உதயம், வக்ர நிவர்த்தி, வக்ர பயிற்சி என அனைத்து செயல்பாடுகளும் மிகவும் முக்கியமானது. மேஷ ராசியில் புதன் பகவான் பெயர்ச்சியாகி உள்ளார். மேஷ ராசியில் மே 31 வரை சஞ்சரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்கிறார். மாத கோள்களில் ஒன்றாக இளமையான கிரகமாக அறியப்படும் கிரகமான புதன் ஒரு மாதம் அல்லது ஒரு சில வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். புதன் எப்பொழுதுமே சூரியனுடன் இணைந்து செல்லும். இதனால் சூரியன் பெயர்ச்சிக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்போ பின்போதான் புதன் பெயர்ச்சியானது நடக்கும். மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சியாகி உள்ளார். மேஷ ராசியில் மே 31 வரை சஞ்சரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு புதனின் பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிற்கு மாறுவது உங்கள் இயல்பில் மென்மையும் நிதானத்தையும் கொண்டு வரும். புதிய நபர்களுடனான தொடர்பு அதிகரிக்கும், நெருக்கடிகள் குறையும், ஆன்மீக ரீதியான முன்னேற்றமும் ஈடுபாடும் அதிகரிக்கும், தொண்டு பணியில் ஈடுபடுவீர்கள், பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள். குடும்பத்தில் இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தடுப்பதும் நல்லது. குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும், உறவினர்களுடனான உறவு சுமூகமாக காணப்படும். ஒரு சிலருக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும், கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும், பெண்களால் ஆதாயம் உண்டாகும், அக்கம் பக்கத்தில் நடைபெறும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். குடும்பம் தொடர்பான முடிவு எடுப்பதில் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் சந்தர்ப்பமும் உண்டாகும். தந்தையின் ஆலோசனையும் பயனுள்ளதாக இருப்பதுடன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவதாகவும் அமையும். ஆனாலும் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு வேலைக்கு மாற வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்களை அணுகும் பொழுது பொறுமை அவசியம். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். பணியாளர்கள் உற்சாகமாக பணிகளில் ஈடுபட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பது சாதகமாகலாம். சக ஊழியர்கள் பணிகளில் உதவி செய்வார்கள். அதிகாரிகளை அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளும் அரசு வழியில் அனுகூலமற்ற போக்கும் ஏற்பட்டு நீங்கும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் கனிவான அணுகுமுறை அவசியம். பணியாளர்களால் வீண் செலவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தோழிகளும் ஆதரவாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 3, 4 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி 3, 7, 10ஆம் இடங்களை பார்ப்பதால் உங்கள் தைரியத்தில் குறைபாடு, வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை, நட்புகளுக்குள் சங்கடம், தொழிலில் முன்னேற்றமில்லா நிலை என்ற சங்கடங்களை நீங்கள் சந்தித்து வந்திருந்த நிலையில் 4இல் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும், வருமானமும் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவர்களின் முயற்சிகளும் நிறைவேறும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 3இல் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தடைப்பட்ட செயல்களும் நடைபெறும். அரசியல்வாதிகள் இந்த காலத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும். பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் நீங்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் விலகும்.
பாகிஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனம் அவசியம். வரவு செலவுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண்களின் விருப்பங்கள் நிறைவேறும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் தங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும் அவசியம். மாணவர்கள் மேற்கல்வி முயற்சிகளில் கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நட்சத்திரநாதன் ராகு குடும்பஸ்தனத்திலும் ராசிநாதன் ஜென்மத்திலும் 8 கேது சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் என எல்லாவற்றிலும் இழுபறி இருக்கும். முதலீடுகள் தேக்கமடையும். பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும் என்றாலும் 4 சஞ்சரிக்கும் குருவின் பார்வை 8ஆம் இடத்திலும் அங்கு சஞ்சரிக்கும் கேதுவின் மீது பதிவதால் உடல் பாதிப்பு நீங்கும். மறைந்த செல்வாக்கு மீண்டும் உயரும். பெண்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகும். 10ஆம் இடத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் உயரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் 3இல் இருப்பதால் முயற்சிகள் வெற்றியாகும். நெருக்கடி நீங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெண்கள் நிதானமாக செயல்படுவது அவசியம். குடும்ப நலனில் அதிக அக்கறை செலுத்துவதுடன் உங்கள் உடல் நிலையிலும் வாழ்க்கை துணையின் உடல் நிலையிலும் கவனம் வேண்டும். மாணவர்களின் முயற்சிகளும் வெற்றியாகும். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 போராட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் 4இல் சஞ்சரித்து ராசிக்கு அஷ்டம ஜீவன விரயஸ்தனங்களை பார்ப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகும். தொழிலில் இருந்த தடைகளும் நீங்கும். உடல் பாதிப்புகள் குறையும். விரயங்கள் கட்டுப்படும். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 3இல் ஆட்சி பெறுவதால் முயற்சியாகவும் வெற்றியாகும். உழைப்பின் மீது அக்கறை உண்டாகும். பொருளாதாரம் உயரும். அதே நேரத்தில் ஜென்மஸ்தனத்தில் சனியும் வாக்குஸ்தனத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதை மனதில் கொண்டு செயல்படுவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும். புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. வியாபாரம் தொழிலில் இந்த காலத்தில் கவனம் செலுத்துவதால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகம் வேலைகளில் விழிப்புணர்வு தேவை. பெண்கள் நிதானமாக செயல்படுவதால் நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் பிரச்சனை இல்லாமல் போகும். லாபம் அதிகரிக்கும். மாணவர்கள் மேற்படிப்பிற்காக அதிகமான முயற்சிகளை மேற்கொள்வதும் அவசியம். மேலும் புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமையாகும். புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போலவே புதன் பகவானுக்கு உரிய திசை வடகிழக்கு. புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை நிறம். புதன் கிழமைகளில் பச்சை நிற ஆடை அணிவது புதன் தோஷத்தை போக்கும். அத்தனை பெருமை மிக்க புதன் கிழமைகளில் புதன் உரைகளில் வீட்டில் விளக்கு ஏற்றி புதன் பகவானை மனதார வேண்டிக் கொண்டால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம். புதன் கிழமைகளில் புதன் ஓரையில் மற்றும் புதன் பகவானுக்கான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்களில் புதன் பகவானுக்கு வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகுந்த வல்லமை மிக்கது. இவ்வாறு செய்யும் பொழுது தொழில் வளர்ச்சி பெறும். பொருளாதாரத்திலும் வளம் பெறலாம். வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த நஷ்ட நிலை மாறி லாபம் பெருகும். திருமண தடை நீங்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். புதன் கிழமைகளில் விநாயகர் பெருமானை வழிபட சிறந்த நாளாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் விநாயகர் இந்த நாளில் அவதரித்தார் என புராணங்களும் சொல்கின்றனர். பார்வதி தேவி தன் கைகளால் கணேச பெருமானை உருவாக்கிய நாள் புதன்கிழமை என்றும் ஒரு கதை இருக்கின்றது. மேலும் தனிப்பட்ட அல்லது குடும்ப பிரச்சனைகளில் இருந்து விடுபட புதன்கிழமையன்று விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். புதன் மட்டுமல்லாமல் தினமும் இவ்வாறு செய்யலாம். அவ்வாறு செய்யும் பொழுது விரைவிலேயே உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையிலும் வெற்றி பெற விரும்பினால் புதன்கிழமைகளில் விதிமுறைப்படி விநாயகர் பெருமானை வழிபட்டு வாருங்கள். அதே போலவே காலையில் பசுவுக்கு பசும்புல் கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் புதன் தோஷத்தின் அசுப பலன்கள் விலகும். அதே நேரத்தில் மன நிம்மதியும் உற்சாகமும் கிடைக்கும். 1.5 கிலோ பச்சை பயிரை ஊற வைத்து நெய் மற்றும் சர்க்கரை கலந்து தானம் செய்யலாம். பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகவும் உகந்த நாள் புதன்கிழமையாகும். பொருளாதார முன்னேற்றம் பெற புதன்கிழமையன்று பச்சை பயிறு தானம் செய்யுங்கள். ஆரோக்கியத்திற்காக புதன்கிழமையன்று ஆடைகளை தானமாக கூட வழங்கலாம். இது தவிர முளை கட்டிய பச்சை பயிரையும் தானம் செய்ய வேண்டும்.
திருவெண்காடு திருத்தலம் நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு உரிய தலமாகும். மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரம் செல்லும் வழியாக சீர்காழியில் அமைந்துள்ளது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.